ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவையின் நிழல் கிறிஸ்மஸ் குடிலே தெரிவது போல இருக்கிறது. ஏனென்றால் ஸ்தேபான் ரத்தம் சிந்தி ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு பெத்லகேமிலே பிறந்தால், பெத்லகேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிறார்கள். தன்னையே உணவாக நமக்காக கொடுக்க வந்த ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்தது சரியே. நமக்கு அப்பமாக இருக்கிற ஆண்டவரை தீனி தொட்டியிலே கிடத்தினார்களாம். மிருகங்களுக்கு தீனியாக இருக்கின்ற அந்த இடத்திலே கிடத்தப்பட்ட ஆண்டவர் நம் எல்லாருக்கும் தீனியாக உணவாக பிறந்தார். அவருடைய பிறப்பில் இந்த நாட்களிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்காக பிறந்தவர். இந்த நாட்களிலே திருப்பலிலே பங்கெடுக்கிறோம் என்றால், அப்பத்தை விடும்போது நம்மையே உலகுக்காக, உறவுக்காக பிட்டு கொடுக்க தயாராகிறோம் என்பதற்காகத்தான் இந்த திருப்பலி. பிரியமானவர்களே, ஸ்தேபானை விட்டு பார்க்கிறோம். மக்களுடைய பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர், 7 திருத்தொண்டர்களுள் ஒருவர். இருந்தாலும் உணவு பரிமாறுவதோடு இருந்து விடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறார். திருத்துதர் பணி 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அவரை விளக்கமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்ற போது துன்பங்கள் உண்டு. ஆண்டவர் முன்னறிவித்தார், மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், என் பொருட்டு உங்களை துன்புறுத்துவார்கள், எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இறுதி வரை மன உறுதியுடன் இருங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே எடுத்து சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையால் தைரியம் பெற்ற ஸ்தேபான் அவருடைய வார்த்தைக்கு சாட்சி பகர்கிறார். இன்றைய ஜெபத்தில் வந்தது போல அவர் வார்த்தையால் சாட்சி பகர்ந்ததோடு மட்டுமல்ல, வாழ்க்கையால் சாட்சி பகர நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். சில பேர் சொல்லுவார்கள், உடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்தொடர வேண்டும் என்று. எது பெரிய துன்பம், எது பெரிய சிலுவை? ஏதாவது ஒரு நோய் வந்துவிட்டால் அது பெரிய சிலுவையா? அதெல்லாம் சிலுவை தான். எல்லாவற்றை விட பிரியமானவர்களே, பெரிய சிலுவை எது தெரியுமா? ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நடக்க முயற்சி செய்கிறோம், மற்றவர்கள் வெறுக்கிறார்களே, அதுதான் பெரிய சிலுவை. ஆண்டவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க பார்க்கிறோம், உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது செய்கிறோம், இருந்தாலும் நமக்கு துன்பம் வருகிறதே, அதுதான் பெரிய சிலுவை. இத்தகைய சாட்சிய வாழ்வில் ஏற்படுகின்ற சிலுவைகளை சுமந்து கொண்டு பின்தொடரத்தான் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைக்கிறார். எப்படி தைரியமாக அவர் சாட்சி பகர்கிறார்! எல்லா தலைவர்களும் பதவியில் இருப்பவர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு கல்லால் எரிய தொடங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய மனநிலை, தந்தையே மது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த அர்ப்பணம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் வேண்டிக் கொண்டாரே. சந்தன மரம் தன்னை வெட்டுகின்ற கோடாரியை கூட மனம் கமழச் செய்யுமே, அதை போல தன்னை துன்புறுத்துகின்றவர்களுக்காக கூட ஜெபித்து மன்னிப்பு வேண்டுகின்றாரே. அதே மனநிலையோடு, தந்தையே இவர்களுடைய பாவங்களை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிரை கையளிக்கிறார்கள். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுவோம். பிரியமானவர்களே, நம்மையே கொடுப்போம், மன்னிப்போம், தந்தையிடம் நம்முடைய ஆன்மாவை ஒப்படைக்கும் வரை விடாமுயற்சியோடு தூய வாழ்வு வாழ்வோம். விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் மனம் தளராக இருப்போம். புனித ஸ்தேவான் ரத்தம் சிந்தி ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்த முதல் மறை சாட்சி நமக்காக பரிந்து பேசுவாராக. நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையார் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.